Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க சம்மர் வெக்கேஷன் ட்ரிப் கிளம்பியாச்சு. ஜாலியா என்னப்பா அப்படி பாக்குற? என்ஜாய் பண்ணு, வைப் பண்ணு. கணக்கு படிப்புல சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் எண்டிங்ல ஓடி நிக்குது, அப்படியே உயிரை புடிச்சின்னு ஓடி நிக்குது. அதை நாங்க புடிச்சின்னு நாங்க கூட சேர்ந்து ஜாலியா கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சம்மர் ட்ரிப் எங்க நாங்க போறோம், என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றத இந்த வீடியோல பாக்குறோம். இங்க என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்குதுன்னு ஒண்ணு நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸ்டார்ட் ஆ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்லான்னு வந்த இடத்துல இந்த ஆலடிப்பட்டியான்னு பார்த்தோம்னா என் நண்பன் ஞாபகம் வந்தான். என் காலேஜ் மேட்டு நான் தர்ஷனா இவன் எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம். ஸோ இவர் இங்கே தான் இருக்கிற எல்லா பிரான்ச்சுக்கும் மேனேஜராக ஒர்க் பண்ணுறானா. ஸோ அதனால் இதை பார்த்தோன்னா ஞாபகம் வந்து கூப்பிட்டு வேற ஒரு பிரான்ச்சில் இருந்தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தான். அருள் ஜபசிங் பேர். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு காலேஜ் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு டே இவன் வந்து அவங்க பாட்டியோட வந்தான். அவங்க பாட்டி தானே கூப்பிட்டு வந்தாங்க. குழந்த பையன் பாட்டியெல்லாம் கூப்பிட்டு வராங்க பாரு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இருக்கிற எல்லா மொல்ல மாதிரி தவிர முடிச்சு முடிச்சுதானத்தையும் இவன் பண்ணுறான். அதனால அப்படியே எல்லாரும் ஜாயின்ட் ஆகிட்டோம். சரி, ஓகே. இடத்தோட தானே சேரும். ஆமாம், முதல்ல ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போது அவங்க பாட்டி வந்து பேசினாங்க. பேசி என் பேரனும் இங்கே தான்ப்பா ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவங்க பாட்டி தான். சரி, ஓகே, ஏதாவது குழந்த பையன் உங்ககிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு அப்படின்ட்டு போனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி அந்த பக்கம் போனோன்னா இருக்கிற எல்லா வேலையும் பண்ணுறான். சரி, ரைட், ஓகே, நம்ம கேங்கில் அலோவ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அலோவ் பண்ணிக்கணும். நீ அவரை வந்து தூர்வாடுற மாதிரி தூர்வாரில இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன கேப்பில் ஃப்ரெண்டை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சு அப்படியே நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். பார்த்துட்டு நீ ஏதாவது சொல்லி சாப்பிடலாம். என்னப்பாச்சு? ஏப்பா இவ்வளவு கிரௌடு? நீங்க பார்த்து நீங்கிடுச்சு. என்னப்பா ஆச்சு? ஓ, கண்ணாடி முன்னாடி ஏதோ உளுந்துச்சுப்பா. ஏர் பேக் அவுட் ஆயிடுச்சு. இல்ல, இடிச்சிருக்கு. இடிச்சதுல ஏர் பேக் வெல்ல. ஓ, இந்த இதுல லாரில இடிச்சிட்டாங்களா? அதனால அங்க டிராபிக்கா நிக்குது. அதனால எல்லாரும் ஷார்ட்கட்ல பூந்து வெளில வந்து இருக்கிறாங்க. கரெக்டா? நல்ல வேளை. இந்த ஹைவேஸ்ல ஓட்டுறதுனாலே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பயம்தான். போனா ஒரே ஸ்பீட மெயின்டைன் பண்ணி போயிடணும். வண்டியில கட் அடிக்கிற மாதிரி இந்த கார்ல கட் அடிப்பாங்க பாத்தியா? அவங்களால புடிச்சு அப்படியே உள்ள போட்டுறணும். அப்படி வரேன், அப்படி ஒட்டிக்கிட்டு ஒருத்தர் வராரு. ஆறுன்னு வேற இதுல அவருக்கு. இவ்வளவு அவசரமா போய் எங்கதான் போய் சாவ போறாங்கன்னு தெரியல. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி போனாதான் நமக்கு என்ன கருமம் முடிச்சவங்க. அது அப்படிதான், என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் இவங்களுக்கு என்ன கோட்டை கட்ட போறாங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப ஓட்டு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறேன், பேக் கிளாஸ்ல ஒரு ஹோண்டா காரு அவ்வளோ ஃபாஸ்டா வரான். எதுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா வரானே தெரியல. இந்த பக்கம் பாத்துனதுக்குள்ள இந்த பக்கம் ஒரு ஸ்கார்பியோ சர்றன்னு போகுது. ஐயோ சாமி. ஆக்சுவலி அது பிரச்சனை என்னன்னா மக்கள் கிட்டன்றத விட வண்டி தான். வண்டி ஹை ஸ்பீடு இன்ஜின் வச்சு வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாதாரணமா அமுக்குனாலும் சல்லுன்னு போவோம். அது அப்படிலாம் இல்ல, நம்ம ஓட்டுறது அப்படிலாம் எந்த வண்டியுமே இல்ல. அது முறுக்குனா போகும் தான், அமுத்துனா போகும் தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அமுக்கு தோணும். அமுத்துனா போகும் தான், அவங்க தோணும் தானே, அவங்க தோணும் தானே. இந்த பையனை நல்லா பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க இந்த பையன் வண்டி எங்க ஸ்பீடா போச்சுன்னா புடிச்சு நிறுத்தி வச்சுட்டு போன் அடிக்க. நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிடணும். ஆமா, கான்டாக்ட் ஸ்பீடு, சிக்னல் அலிகேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணா கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பர் 100 போடணும். நம்ம நம்பர் கூட போலீஸ்க்கே நீ போன் பண்ணி சொல்லு. போலீஸ்க்கே போன் பண்ணி சொல்லிடு. போலீஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணா இந்த வண்டி கூட மௌலி தெரியாது, நீயா இருந்தா தெரியும். ஹெல்மெட் போட்டுக்குதான்பா. வண்டி நம்பர் நாங்க தெளிவா எழுதி ஒட்டிடுவோம். இதுதான் என் பையன் வண்டி நம்பர்னு. கரெக்டாப்பா? ஆமா. எங்க பார்த்தாலும் ஏதாவது பண்ணானா கண்டிப்பா எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிடுங்க, இல்ல 100 கட்டி சொல்லி விட்டுருங்க. 100 அடிச்சு சொல்லிடு, நாங்க அங்கேயே பேசிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி திண்டிவனம் ரீச் ஆயிட்டு இருக்கோமா? ஆமா, திண்டிவனம் ரீச் ஆயிட்டு இருக்கோம். திண்டிவனத்துக்கு என்ன 30 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம்.
இந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ண போறோம் 3 டேஸ்க்கு 2 டேஸ்க்கு 2 நைட்ஸ். என்னப்பா உன் பேக்கேஜ்? 2 nights 3 days. உன் பேக்கேஜா? பில்லக்கா நீயே 2 nights 3 days போகும்போது நான் போக மாட்டேனா? காட்டுடா, நான் காட்டுடா. என்னத்தை காட்டுடா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்தாச்சு. நம்ம 5th ஃப்ளோர்ல தான் ஸ்டே பண்ண போறோம். நம்மளுக்கு தேவையான உனக்கு இடத்த பார்த்தாலும் பசி வந்துருமா? வர வழியில வேர்க்கல தின்ன. நான் திங்கல, நீ தின்ன. நீ தின்ன. இது சாப்பிட்ட, இது எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் வந்தேன். அப்புறம் நான் உனக்கு அங்கேருந்து இங்க 2 hours வரதுக்குள்ள 200 வந்து வாங்கி உன் வாயில விட்டுக்கிட்டேன். நான் ஒண்ணுமே வாங்கல. நானே உடம்பு சரியில்லை பாவம். உடம்பு சரியில்லை. மாத்திரையை போட்டு கேர்லயே வந்து உட்கார்ந்து இருந்தேன். டேப்லெட் போட்டதுனால பாரு. ஹலோ, 2 கொம்பு மண்டையில வச்சுட்டு எங்க போயிட்டு இருக்குது. அவங்க வந்து உன்னை என்ன சொல்லு? அவங்க வேற தொப்பி போட்டிருப்பாங்க. கண்ணாடி கிளாஸ் போட்டு லிஃப்ட்ல போயினுங்கிறேன். தெரியுதா? இப்ப நானும் இந்த ஹேர் ஸ்டைல போட போறேன். கொம்பு ஹேர் ஸ்டைல் அழகா இருக்குல்ல. ஆனா அது ஒழுங்கா போடல. போட தெரியல. சொல்லிருந்தேன் நான் போட்டு வந்திருப்பேன். இப்படிதான் நாங்க காலையில இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி தெரியுமா இருக்குது? ஆக்சுவலா நாங்க சின்ன வயசுல நாங்க இதுதான் போட்டிருப்போம். நான் காட்டுறேன் பாரு. இது என் ஸ்கூல் போட்டோ பாத்தியா? என் ஸ்கூல் போட்டோ பாத்தியா? ஒரு இறங்குடா. அவர் பாத்துட்டு இருக்கிறாரு. இறங்குங்க இறங்குங்க. என்ன பண்ணீங்க? 5 to 4 இதுலதான். இதுல நாங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது என் ஸ்கூல் போட்டோல பாத்தியா இந்த ஹேர் ஸ்டைல் தான் இருக்கும். எங்க அம்மா தலைக்கு மேல இப்படி 2 பூ வச்சிருக்கோம். பாத்திருக்கியா? கனகாபுரம் பூ எங்க அம்மா. ஊட்டி டாக் ஷோல நல்ல ஃபாரின் டாக்ஸ் வந்து இப்படி பொமேரி நாய் அந்த மாதிரி. டேய் நீ எங்கடா போற? அங்க வரவன். டேய் நான் போக வேண்டிய இடத்துக்கு நீ எதுக்கு போற? டேய் எமர்ஜென்சி எக்ஸிட்டடா போடா. என்டையர் சிட்டியே தெரியுதா? ஐயோ பாரு. டேய் நமக்கு தந்துட்டாத பாத்தோம். அதுக்கு தரது எங்க லாக்காச்சு? வா சிட்டி காமிச்சிட்டோம். ஓடு அங்க பாத்தற. எமர்ஜென்சி எக்ஸிட்ல இவனுக்கு என்ன வேலைங்க? உன்னை யார் அங்க போக சொன்னா? இருக்குடா, கீழ இருக்கு. உனக்கு எமர்ஜென்சி எக்ஸிட்ல உனக்கு என்னடா வேலை? ரூம் அங்க இருக்குது. ஆமா, நீங்கெல்லாம் வந்து உட்கார்ந்தே தூங்கணும். நாங்க 2 பேரும் மட்டும் படுத்துட்டு தூங்குவோம். ஆமா, என்ன கூட ஒரு ஓரமா ஒரு இடம் கொடுத்துருப்பா. உன் தொல்லை ஜாலியா காலை போடுப்பா. ஆயிடுச்சுன்னா திருப்பி கீழே ஓடணும். இதுங்க வந்து வராதேமே இப்படி இவ்வளவு அலும்பு பண்ணினுங்கிற மாதிரி இருக்குமா? எம்ஜிஎம் அது ரொம்ப சின்னது. ஏய் பாரு, ஆளுக்கு ஒரு பக்கம் அக்கா தம்பி இடம் முடிச்சு தூங்குறீங்க. இங்க எங்கயாவது எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு வைங்களேன், மண்டையை உடைச்சிருவேன் நானு. நீ இப்படி கால் நீட்டிக்கோ, அவன் அப்படி கால் நீட்டிப்பான். இப்பெல்லாம் வர வர இது பெரிய மனுஷன் ஆயிடுச்சுடா. அது பொசு கட்டின்னு இருந்தது. தூங்குறதுக்கு அப்ப எவ்வளவு செலவு பண்ண வந்தது? என்டையர் சிட்டியை இப்ப நாங்க செலவு பண்ணதா இங்க வந்து தூங்குறதுக்கு நாங்க வரல. செலவு பண்றதுக்கு தான் நாங்க இங்க வந்தோம். நாங்க செலவு பண்றதுக்காக தான் இங்க வந்தோம். நீ மட்டும் வைப் பண்ணுவியா? நாங்களும் வைப் பண்ணுவோம். வா, நீ எப்படி வேணாலும் வைப் பண்ணு. நாங்க வேற மாதிரி வைப் பண்ணுவோம். வா, உனக்கு ஒன்லி ஃபார் கிளம்பலாம்.
சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? பொட்டலம் கீழே ரோட்டுல பொட்டலம் இருக்கும், பொட்டலம் வாங்கி சாப்பிடு. நீ சாப்பிடு. நாங்க ஏன் சாப்பிடணும்? வா கீழே போய் நாங்க ரெஸ்டாரண்ட்ல பில் பண்ணி சாப்பிட்டு வந்துடலாம். வா. கேக்லாம் டிஃபரெண்டா எனக்கு தெரியாது. நாங்க பாட்டுக்கு பில் பண்ணி சாப்பிட்டு வந்த. இந்த பையன் வெறும் பால் பவுடர் திருடி பையன். ஃப்ரெண்ட்ஸ் இவன் இது இருக்கு. எங்க அப்ப பால் பவுடர் திருடி தின்னு இருக்கும். பாத்டப் இருக்கு. போ. எக்ஸ்ட்ரா வெஜ் ப்ளீஸ். இப்போ மௌலியோட ஸ்கின் சீக்ரெட் நாங்க சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சேனல்ல பாருங்க. கரெக்ட்டா? ஆமா. அந்த பக்கம் ஏசி வருதா, இந்த பக்கம் ஏசி வருதா? எந்த போய் ஃபேன் சென்ட்ரலைஸ் ஏசி அங்க வருது. அங்கதானே வருது. அப்ப அங்கதானே டைரக்ட் அடிக்கும். நீங்க என்னன்னா பெட் போட்டு பாத்துக்கோங்க. நானும் மாமி மேல பாத்துக்கோங்க. டாடி அப்படி பாத்துக்கிட்டோம். எனக்கு அந்த இடம் போதும். எனக்கு போதும்பா. என்ன விட்டுருங்கப்பா. தயவுசே தொல்லை பண்ணாம அந்த இடம் எனக்கு போதும். ஆளுக்கு 2000 ரூபாய் கையில கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் இப்போவே. டேய் வாங்கிடா. டேய் வாங்கிடா. 2000 ரூபாய் உனக்கு போகுமாடா? ஆமா. இந்த பையன் மட்டும் என்னத்துக்கு? நீயும் வாங்கிக்கடா 2000. நீ ட்ரெஸ் எடுப்ப அவங்க வந்து அடிப்பாடா. ஊருக்கு போய் திருப்பி வாங்க கூடாது அப்படி நான் வெச்சுப்பேன். அந்த கதைலாம் கிடையாது. இட்ஸ் only for dressing. அவன் காசு என்னமோ பண்ணுவான். அந்த கதையே வேணாம். அவன் ட்ரெஸ் எடுக்காம என்ன பண்ணுவான்? பாண்டிச்சேரி போய் நீங்க ட்ரெஸ் எடுத்தீங்களா? நான் எத்தனா எனக்கு வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல இல்ல அந்த பையன் சேர்த்து வைக்கட்டும். அந்த பையன் என்ன வாங்குறனா வாங்கட்டும். சேர்த்து வைப்பான். கொடுத்து பாரு நீ. நான் அப்படி பார்க்கவே வேணாம்ப்பா. எனக்கு நான் கண்ண முடிக்கிறேன்ப்பா. இல்ல நீ வாங்கிக்கடா மௌலி. நீயும் ஏதாவது வாங்குடா. சரியா? நீ இனிமேல் நீயும் உன் சேனல்ல பாண்டிச்சேரியில என்ன ஷாப் பண்ணீங்க, நீ இப்ப வெள்ளையானதுக்கு என்ன சீக்ரெட் எல்லாத்தையும் போடுற. ஓகேவா? நேத்து நைட் பீட்ரூட் பொரியல். அவங்க அம்மா பண்ற பீட்ரூட் பொரியல் சாப்பிடலாம் முடியாது. மொத்தமா அரைச்சி மூஞ்சில தேய்ச்சிங்கன்னா கலர் ஆயிடுவோம். பீட்ரூட் பொரியல் விட்டு மூஞ்சி பீட்ரூட் பொரியல். சாப்பிட்டா வெறும் உள்ளுக்குள்ள இருக்க வயிறு தான் வெள்ளையாகும். சாப்பிடாம அதை அரைச்சி மூஞ்சில தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி ஒண்ணு வாங்கி தயவுசெய்து அந்த புது வீட்டுல வச்சிடணும் டாடி. ஆமாப்பா. 4 பேர் லைனா அப்படி நின்னுவான். யாரையும் இடிக்காம கொள்ளாம நீ இங்க அப்ப கூட நீ இடிச்சுன்னு தெரியுவாப்பா. ஒத்த பிரச்சனையும் இல்லாம அழகா கிளம்பி பெஸ்ட். நம்ம பெட்ரூம்ல ஒரு பெரிய கண்ணாடி வச்சிடணும். அது ஏன்னா பெட்டுக்கு நேரா முழிச்சவொன்னா கண்ணாடியில பார்த்து அவங்கவுங்க மூஞ்சில அவங்கவுங்களே முழிச்சுக்கணும். ஏதாவது கெட்டது நினைட்டா அவங்க மூஞ்சி பார்த்து நீங்களே துப்பிக்கோங்கடா. நான் இவன் மூஞ்சில முழிச்சேன் அதுதான் ஏன்னு சொல்றீங்க. உங்க மூஞ்சில நீங்க முழிச்சுக்கிட்டு போய் சேருங்க போங்கன்னு நேரா பெட்டுக்கு நேரா கண்ணாடியை போட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தங்கி இருக்கிற ரூமோட அழகின் ரகசியம். ஓகே. இங்க வெளியில பார்த்தா தெரியுது ஸ்விம்மிங் பூல் எங்க கீழே தான் இருக்குது. கீழே தான். அப்படியே ஒரு கேக் வாங்கி கொடுவேன். மத்தியானம் இப்ப மணி என்ன தெரியுமா? மணி 1. மணி 1 ஆச்சு. நம்ம போய் லஞ்ச் டைம் லஞ்ச் சாப்பிடுவோம். இங்க என்னென்னமோ இருக்குது. சரி ஆர்டர் பண்றதுன்னா ஆர்டர் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. 1 நிமிஷம் கூட போனா வெயில்ல அடிக்கிற வெயில்ல பாண்டிச்சேரி வெயில்ல வந்து என் மூஞ்சி கருக்க கூடாது. உங்க மூஞ்சும் கருக்க கூடாது. அதனால மால்ல போணும். இப்ப ஏசில பீச் உள்ள போயிடணும். இல்ல மால்ல போணும். நீங்க அப்படி மேல வரும்போது பாண்டிச்சேரி மால்ல போனா ஏசிலயே இருப்பேன். நான் என்ஜாய் பண்றதுக்கு தான் வந்தேன். நாங்களும் என்ஜாய் கூட்டு போ. நான் வரல. சரி நீ என்ஜாய் பண்ணு. நாங்க கால் டாக்ஸி வச்சு போய்க்கிறோம். இது ஒரு தொல்லை. இது எவன் இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு டிஷ் ஏதாவது ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு டிஷ் தொடாம வந்திருப்பாங்க. அந்த டிஷ்ஷா பார்த்து தேடி சொல்லிட்டு வாங்கி வேஸ்ட் பண்ணி தூக்கி கடாசம். நல்லா இல்ல. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. லக்கேஜ். ஆமா லக்கேஜ் வந்தா தானே ட்ரெஸ் மாத்த முடியும். ட்ரெஸ்ஸே இல்ல மாத்துறதுக்கு எங்க இருக்குது. அதனால நான் எடுத்துனே வரல. நான் வந்து ஷாப்பிங் பண்ணா தான் எனக்கு ட்ரெஸ் இல்லைன்னு ட்ரெஸ் இல்ல. கூட்டு போக சொல்லுங்க. எனக்கும் அப்படிதான். நான் என்ன தேடி பார்த்தாலும் எனக்கு ட்ரெஸ் கிடைக்காது. இதுதான் என்ன மாதிரி புத்திசாலித்தனமா வேலை செய்யணுங்கிறது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூமோட பாத்ரூம். பாத் டப்லாம் கொடுத்துருக்காங்க. அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. இதுங்க குரங்குங்க வந்து அசிங்கப்படுத்துங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த குரங்குங்க வந்து அசிங்கப்படுத்தி வச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் பேபி மாக்கு பயந்து ஒருத்தன் பாத்ரூம் உள்ள போயிட்டான். இன்னொன்னு போய் கபோர்டு உள்ள விழுந்துச்சு. எடுங்க மேக்கப் கிட்ட. என் மேக்கப்பே இல்ல பாரு.
அவன் பாத்ரூம்ல இருக்கும்போதே அவனுக்கு தெரிஞ்சிச்சு நீ அங்கதான் ஒளிஞ்சிட்டு நிக்கிறன்னு. எனக்கு கேட்டுச்சு, அதுக்குள்ளே உட்காந்து டோர் திறந்து பார்த்தேன். இது அத்தனை வாட்டி திறந்து மூடுது. எங்க அவன் அவன் பாத்ரூம் போற அர்ஜென்ட்லயே இங்க என்ன பேசுறாங்கன்னு அவன் கேக்குறான். ஏய் ஊருக்கு முன்னாடி என்ன பண்ணி நிக்கிற? அங்கதான் எங்க இருக்கும். ஏன்பா எவ்வளவு இருக்குது பாருப்பா. அதுக்குதான் சொன்னேன் 4 எவ்வளவுப்பா இருக்கு. நாளைக்கே 40 இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சு வா 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 நீ தான் சாப்பிடு. அத ஓபன் பண்ணு. அத ஓபன் பண்ணுப்பா. குழம்பு ஏய் சூடா சாப்பிட முடியும். அழகா குட்டி ஹாட் பாக்ஸ் பா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. உடனே ஒன்னு வாங்கி இன்னொன்னு நல்லா இருக்கு. சமைக்கிறவங்க வீட்டுல கூட இத்தனை பாத்திரம் பண்ணா இருக்காது. இந்த பொண்ணுதாங்க, இந்த பொண்ணுதான் பாத்துக்கோங்க. இல்ல நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கப்புறம் உங்களால பேச முடியாது. எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுப்பா, சர்வ் பண்ணுப்பா. 2 தட்டு தான் இருக்கு. ஆக்சுவலி நான் சொல்லவா, உங்களுக்கு லீவு எல்லா வருஷத்துலயும். ஓகே இந்த 3 நாளைக்கு வந்து நம்ம பண்ற எல்லா வேலையும் இதுங்க தான் பண்ணணும். நான் சமைக்கிறேன். ஊருக்கு போய் நீ சமைக்கிறியா? காக்கா தான் சாப்பிடுறோம். என்னப்பா 2 பிளேட். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கதான் வந்து மணி வச்சுப்பாங்க, நமக்கு கொடுப்பாங்கல்ல. இந்த வாட்டி நம்ம மணி வச்சுட்டு அவங்களுக்கு கொடுப்போம். புரியுதா? ஒன் டே மகேஷ் ராஜா அப்படின்னு ஒரு வீடியோ வரும். ஒரு நாள் வந்து நீ பேபிமா, ஒரு நாள் நான் மகேஷ் ராஜா. அப்படி வந்து வீடியோ பண்ணும்போது நீ பண்ணலாம். மகேஷ் ராஜாவா அம்மா என்ன பண்ணுவோம் அது கூட. ஏய் சூப்பரா இருக்குப்பா. ஏய் சூப்பரா இருக்குப்பா. சும்மாவே உட்கார்ந்துருவாங்க. அப்படியே தண்ணி என்ன சாப்பிடறதுக்கு என்ன வாங்கிட்டு வர அப்படின்னு. சாப்பாடு ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு வந்தா இதுக்கு பிரியாணியே வாங்கிட்டு வந்துருக்கலாம். பிரியாணி வாங்கிட்டு வந்தா எப்ப பார்த்தாலும் சொல்லக்கூடாது. அடுத்த வீடியோல பாக்கலாம். இது என்னது இந்த வீடியோ ப்ளீஸ் எனக்கு உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து ஒன் டே ஃபுல்லா ரெஸ்ட் கொடு எனக்கு ப்ளீஸ். ஐ பெக் யூ. ஆனா மணிதான் அவங்க கிட்ட போயிடணும். கார்டு கீடு எல்லாமே என்கிட்ட வந்துடணும். காசுக்கும் அதுக்கும் கேரக்டருக்கும் சம்பந்தமே எல்லாமே. நீ திருட்டு பையன், நீ இதுக்குதான் சொல்லிருக்க எனக்கு தெரியாம நான் அங்க போயிட்டு நான் ஃப்ரீயா இருக்கிறேன் எனக்கு ஒன் டே பெக் பண்ணு அப்படின்னு இருக்கிறேன். நானு காசு எல்லாம் கொடுக்க முடியாது, கேரக்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபரோ போஸ்ட் டிரான்ஸ்ஃபரோ எல்லாம் ஆகாது. இங்க பாருடா, ஒரு வாய் கூட இந்த பையன் கொடுக்க மாட்டேன். நீ இப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ஜவு மாதிரி ஆயிடும். நீ அங்க பக்கம் நான் இந்த பக்கம் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் வந்த தின்ன பேண்ட தூங்குன. சோ இந்த சில்லி வில்லேஜ் கேர்ள கூட வச்சுக்கிட்டு என்னால முடியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் துஷ்ட வார்த்தைகள் பேசிக்கிட்டு. ஆமா அதுதான் பண்ண வந்ததுல இருந்து நீ என்ன நான் அத பண்றதுக்கு தான் வந்தேன். புரியுதா? 2 nights 3 days பேக்கேஜ்ல வந்திருக்கேன். வீட்ல அங்க போறதுக்கு பாத்ரூம் இல்ல, எங்க வந்தாதான் பாத்ரூம் உனக்கு வருமா? ஆமா இப்படி எல்லாம் பேசிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம இந்த அம்மா 7 வகையா 700 வகையா செஞ்சு டெய்லி சாப்பிடு மாமான்றாங்க. ஹோட்டல்ல தின்னா இப்படிதான் தின்றது இறக்குறதுன்னு போயின்னு தான் கிடக்கும். அது நீ இருக்க பாரு. நீ நான்சென்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அப்படி பொறுமையா எழுந்துச்சு என்ன பண்றோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜாலியா இருந்தது. நான் நல்ல ஒரு குட்டி தூக்கம் போட்டேன் சாப்பிட்டுட்டு. இவர் வாயை பழகுது அப்படின்ட்டு. டீ வந்தா டீ குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். உனக்கு வந்து இந்த ரூம் இவ்வளோ பெரிய ரூம்ல பேபிமாக்கு நான் கொடுத்துருக்க இடம், ஏசி வேணும்னா இங்க, ஏசி வேணாம்னா அங்க. ஏசி சுவிட்சில் கையை வச்சா கையை வெட்டுவேன், ஆஃப் பண்ணுவேன் நான். புரியுதா? இங்க ஒரு ஃபேன் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாவே ஏசியா இருக்குது. என்னமோ இந்த கிளைமேட் மாதிரி. இங்கே சம்மர் தானே, நல்லா வெளுத்து வாங்குது வெயில்.
கீழே ஸ்விம்மிங் பூல் வரைக்கும் போகணும். அதுவே எங்களால் முடியல, அவ்வளோ வெயில் அடிச்சுட்டு இருந்தது. ஸோ மார்னிங் அங்கெல்லாம் போய் வைப் பண்ணலாம். இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான என்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.